வணக்கம். தெய்வ சக்தியால் கடகராசிக்காரர்களுக்கு அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை பங்குனி மாதத்தில் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முற்றிலுமாக விலகி பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மிக வலுவாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த பங்குனி மாதம் என்பது அற்புதமான மாற்றத்தையும் தெய்வத்தின் சக்தியால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை பங்குனி மாதம் முழுவதுமே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். குரு லாபஸ்தானத்தில் நிறைந்த நன்மையை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் வலம் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான யோகத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சனி திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சனியின் இந்த மாறுதல் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராகு 9இல் வலுவாக வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேதுவும் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் விரயத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். செவ்வாயினுடைய மாறுதல் பல அதிரடியான மாற்றத்தை முற்றிலுமாக முன்னேற்றமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் வலுவாக வலம் வர போகிறாருங்க. 9இல் வலம் வரக்கூடிய சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். கர்மத்தில் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9இல் வக்ரகதியில் உச்சம் பெற்றும் 9இல் நீச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வரக்கூடிய புதன் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதும் மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புத்துணர்ச்சியும் இன்பமும் கிடைக்கக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் பல அதிசய நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்க, குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் யோக பலன்களை சற்று தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பாகியஸ்தானத்தில் 9 கிரகநிலைகள் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட 6 கிரகநிலைகள் மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தையும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் உங்களுடைய விருப்பம் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறுங்க. இந்த தருணத்தில் திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் குரு பகவானும் லாபத்தில் மிக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கடன் சுமை
மற்றும் நிதி சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறது. மன நிம்மதி பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொறுமையாக இருந்த காரியம் அனைத்திலும் விரைவான வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய திட்டங்களை தெய்வத்தின் சக்தியால் நிரந்தரமாக மாற்றிக்கொள்வதற்குரிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல புதிய திட்டங்களை தற்போது மிக சிறப்பாக செயல்படுத்துவதோடு அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் போதிய அளவிற்கு வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சாதகமாக அமையும். சொந்த தயாரிப்புகள் மற்றும் சொந்தமாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. கடகராசிக்காரர்கள் அரசியல் துறையில் தங்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், சூரியன், சனி போன்ற கிரகநிலைகள் மிகவும் அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிப்பதோடு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவது, நினைவாற்றல் அதிகரித்தல் போன்ற நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த சூழலும் திருப்திகரமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை. விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவும் தாராளமாக நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாகவே அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய விரயங்கள் கட்டுக்குள் வரும். புதிய நிலம், விளைநிலம் வாங்குதல் போன்றவை சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பராமரிப்பு, விரய செலவுகள் உள்ளிட்ட பல விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் விற்பதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் அஷ்டமசனி நிறைவடையக்கூடிய இந்த தருணத்துல உறுதியாக அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றால் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் செல்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் உதவி செய்யுங்கள். உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெய்வத்தின் சக்தியால் சந்திப்பதற்கான நல்ல யோகம் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.